சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 3 முந்திரி, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதங்கினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 பழுத்த தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு முட்டைப்பை இருந்துச்சு, அதை முன்னாடியே சேர்த்தா கரைஞ்சிருங்கிறதுனால இந்த டைம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி லோ ஃப்ளேமில் விசில் போடாமல் 4 மினிட்ஸ் குக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.